ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷுவர்ஸ். இன்றைக்கி ஒரு ஆரோ ரூட் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்துட்டு நம்ம கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மிப்படுத்தும். அப்புறமா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம கட் ஹெல்த்தை ரொம்ப நல்லா வச்சோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வேறு இது சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இது முள்ளங்கி கிடையாது, இது தான் நம்மளோட ஹீரோ ஆரோ ரூட். ஸோ இதை நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடணும். இது என்னத்துக்குன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரையணும். அதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய குண்டால் ஒரு முக்கால்வாசி தண்ணி ரொப்பி இந்த மாதிரி காட்டன் துணியை நல்லா கட்டி வச்சிடணும். அப்போ தான் இது நம்ம அந்த பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆரோ ரூட் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை அந்த குண்டால் போட்டுடணும். இதை போட்டுட்டு நல்லா நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பவுடர் எல்லாம் அந்த குண்டா கீழே போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் மேலே வரும். இதை நம்ம 1 டே கம்ப்ளீட்டாக ஓவர் நைட்டை நம்ம ஸ்டோர் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பவுடர் எல்லாம் சட்டில் ஆகிட்டு அந்த ஆரோ ரூட் பவுடர் ஆன இது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார் கன்சிஸ்டன்சி வர மட்டும் நீங்கள் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம அந்த துணியெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மூடி போட்டுட்டு லிட் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணி என்னத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா எதுக்கும் யூஸ்ஃபுல் ஆகாது. இது நம்ம கொட்டிட வேண்டியது தான். இதுக்கான ப்ராடக்ட்டு தான் நம்மளுக்கு கீழே கிடைக்க போகுது. எங்கே அந்த பாட்டம் ஆஃப் தட் குண்டா அது தான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டாக ஆக போகுது. அது தான் நம்ம ஆரோ ரூட் பவுடர். ஸோ எஸ், இவ்வளோ தான் கிடைக்கிது. இவ்வளோ எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது. பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப நிறைய. ஸோ இது ஒரு ஃபைனாக க்ளீனாக இருக்கிற பிளேட்டில் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம சன்லைட்டில் 3 days கொஞ்சம் டைரெக்ட் சன்லைட் இல்லாமல் ஒரு தின் கிளாத்தில் மூடி வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் டேவோட ரிசல்ட். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஆனால் 3 days ஆகிட்டு இந்த மாதிரி பவுடரோட நம்மளுக்கு இந்த ஆரோ ரூட் பவுடர் கிடைக்கும். அப்பாடா, ஃபைனலாக நம்ம ஒரு பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்காய்லாம் துருவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.